நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு உண்டான புதிய வகுப்புகள், அதாவது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புதிய வகுப்புகள் வரக்கூடிய தை 1, அதாவது பொங்கல் திருநாள்லேருந்து நம்ம சக்தி பயிலகத்தின் சார்பாக நடத்தப்பட இருக்குது. இதில் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் 2 விதமான வகுப்புகள் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸை தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இதில் ஒவ்வொரு டாப்பிக்குமே தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ். அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் அட்டன் பண்ணிவிட்டு அதற்குள்ள டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதிலே கொஷின் பேப்பர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் பாட புத்தகம் 6, 7, 8ன்ட்டு ஒவ்வொரு புத்தகமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை நான் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 50 தேர்வுகளுக்கு மேலே நீங்கள் எழுத போகிறீங்க. அதை டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் வெறும் ரூ. 1000 மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் தாராளமாக. வரக்கூடிய தை 1 பொங்கல் திருநாளை தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதற்குண்டான மேலும் விவரங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, சரிங்களா? சரி, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி சார்பாக சில பாடத்திட்டங்கள்லாம் மாற்றி அமைச்சிருந்தாங்க இல்லையா? அதில் அதிகம் கை வைக்கப்பட்ட பகுதி எதுன்னா தமிழாக தான் இருக்கும். ஏன்னா பொதுத்தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பகுதிகள் இருந்தது. இலக்கணம், இலக்கியம் சொல்லிட்டு ஒரு 3 பகுதியில் இருந்தது. கிட்டத்தட்ட 52 தலைப்புகள் இருந்தது. அதை கொஞ்சம் சுருக்கியிருப்பாங்க. சுருக்கிட்டு அந்த யூனிட்ஸை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கணும், எந்த புத்தகத்தில் போய் படிக்கணும், அதில் வெயிட்டேஜ் எதற்கு, அதாவது எந்த பகுதிக்கு பார்த்திங்கன்னா அதிகமான கேள்விகள் கேட்க போகிறாங்க, இதெல்லாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது இல்லையா? ஏன்னா இது பார்த்திங்கன்னா அனைவருக்குமே புதுமையான ஒரு அமைப்பாக தான் இதை கொடுத்துருக்காங்க, இந்த பாடத்திட்டத்தை. இது சொல்லப்போனால் தகுதி தேர்வு, அது இல்லாமல் மதிப்பீட்டு தேர்வு 2 விதமான தேர்வுக்கும் உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு புரிதல் அப்படிங்கிறது அந்தளவுக்கு யாருக்கும் இல்லாமல் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் உண்டான விளக்கம் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, இந்த புதிய பாடத்திட்டத்துக்குண்டான ஒவ்வொரு பகுதியையும் நம்ம எந்த புத்தகத்தில் போய் படிக்கணும், பழைய புத்தகம், புதிய புத்தகம் எங்கே போய் படிக்கணும், அது இல்லாமல் எந்த பகுதிக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதில் அவ்வளோ அதிகமான கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குறிப்புகள் நீங்கள் சரியாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நீங்கள் மற்ற நபர்களுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இதை சார்ந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எழுதக்கூடிய மாணவர்கள், உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். அதாவது பொதுத்தமிழ் மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டம் மொத்தம் 7 யூனிட் இருக்கு இல்லைங்களா? அதில் முதல் யூனிட் என்னவாக இருக்கும்? இலக்கணம். இலக்கணம் என்பதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 கேள்விகள் கேட்பதாக சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் அப்படின்னாலே இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் நாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இதற்கு மேலே இலக்கண குறிப்பு என்பது இருக்காது. வேறு மாதிரி முறைகளை தான் கேள்வி வருவதாக சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த முதல் யூனிட்டை பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. எழுத்து, இன்னொரு டாபிக் என்ன சொல் என 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆக இந்த இலக்கணத்தில் 2 வகையை மட்டும் தான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அணி, யாப்பு, பொருள் இலக்கணம் இதெல்லாம் கொடுக்கப்படலை. அப்போ அது தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு தேவையில்லாத பகுதியாக மாறிடுச்சு. இருந்தாலும் எழுத்து அப்படிங்கிற டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க? பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக அப்படிங்கிறது நம்ம புக்கில் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கும். அதாவது பழைய புத்தகமாக இருந்துச்சுன்னா 6லேருந்து 12, புதிய புத்தகம் சேம் அதே தான் 6லேருந்து 12. எல்லா புத்தகத்துலேயுமே செயலுக்கு பின்னாடி அந்த பிரித்தெழுதுக என்பது தனிப்பட்ட முறையில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பழைய புத்தகத்தில் அந்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியுமே பிரித்தெழுதுக அப்படின்னு தலைப்பை கொடுத்தே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் புதிய புத்தகமாக இருந்துச்சுன்னா பிரித்தெழுதுக அப்படின்னு தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சரியான விடை அல்லது கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 6 to 12 2 விதமான புத்தகம், பழசு புதுசு 2க்குமே உண்டான புத்தகத்தை நீங்கள் எடுத்து கோர்வையாக அந்த பிரித்தெழுதுக டாபிக், அதில் வரக்கூடிய வார்த்தைகளை கோர்வையாக நீங்கள் எழுதி படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது, ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையே இல்லை 3 வார்த்தையே பிரிகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு வார்த்தை இருக்கும், அடுத்து 2வது ஒரு வார்த்தை இருக்கும், 3வதாக ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி 3 வார்த்தையாக வரக்கூடிய பகுதிகள் தான் இப்போ அதிகம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் குறிப்பிட்டு படிக்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து 2வது பகுதி என்ன? சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுதுக என்பது அதிகம் எந்த புத்தகத்தில் இருக்கும் அப்படின்னா பழைய 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கும்.
பழைய புத்தகத்தில் தான் 6 to 12 எல்லா புக்லேயுமே சேர்த்துழுதுக அப்படிங்கிறது இருக்கும். புதிய புத்தகத்தில் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல. ஆனால் பயிற்சி வினாக்களில், அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி வரக்கூடிய பயிற்சி வினாக்களில் நிரப்புக அல்லது சரியான விடையை தேர்வு செய்க இந்த வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதிகம் எங்கே இருக்கும் அப்படின்னா பழைய புத்தகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஆக இந்த 2 டாப்பிக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, புணர்ச்சி அப்படிங்கிற டாபிக் நீங்கள் சேர்த்து படிக்கணும். அப்போ அவங்க இலக்கணம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா புணர்ச்சி அப்படிங்கிறத இன்டைரக்டாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ புணர்ச்சி என்பது நீங்கள் பார்க்கணும். புணர்ச்சிக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் நம்ம பாட புத்தகத்தில் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே நீங்கள் பார்க்கணும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படிங்கிறது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகும். ஆக வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா இது 2ம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 கேள்வி நாம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து சந்திப்பிழை மிக முக்கியமான ஒரு பகுதி. இது வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் என நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய புத்தகமாக இருந்துச்சுன்னா 7லேருந்து 12 வரைக்கும் எல்லா புக்லேயுமே இருக்கும். அதே போல் புதிய புத்தகமாக இருந்துச்சுன்னா 8 மற்றும் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது பழைய புத்தகமோ புதிய புத்தகமோ 9th புக் நீங்கள் எடுத்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 2 மிகப்பெரிய அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. அதை படிங்க போதும். வல்லின மிகும் வல்லின மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான பயிற்சி வினாக்கள் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சந்திப்பிழை சார்பாக கேள்விகள் அதிகம் வரலாம். குறைந்தது 3லிருந்து 4 கேள்வியாவது நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து குறிநெடில் வேறுபாடு அப்படிங்கிறது இந்த சிலபஸில் புதுசாக வைக்கப்பட்ட ஒரு தலைப்பு. சரிங்களா? இதற்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. அது என்ன குறிநெடில் வேறுபாடு அப்படின்னா 2 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொடு, இதற்குண்டான நெடில் என்ன, கோடுன்னு சொல்லிட்டு. அப்போ பொருள் அறிந்து நீங்கள் சரியான இடத்துல அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த வடிவம் பழைய புக்கில் எங்கேயுமே கிடையாது. புதிய 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் மட்டும் 2 இடத்துல வந்திருக்கும். சரிங்களா? மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில் 2 இடத்துல வந்திருக்கும். இது கேள்வி வரலாம், வராமலும் போகலாம். வந்துச்சுன்னா 1ஓ 2ஓ வரலாம். சரிங்களா? அந்த ரேஞ்சுக்கு தான் இது கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், மிக மிக முக்கியமான ஒரு பகுதி லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர வேறுபாடுங்கிறது. இதில் ஒரு எழுத்தை விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா மயங்கொலி என்று வரும்பொழுது மொத்தம் 8 எழுத்து. அப்போ நகரம் தன்னகரம் என்பது விடப்பட்டிருக்கு. இதை நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? காமனாக இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒலி வேறுபாடு அறிதல் அப்படிங்கிற டாபிக் உண்டான பகுதியை 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாட புத்தகத்தில் இருக்கும். ஆனால் அதிகமாக எதில் இருக்குன்னா பழைய 11th 12th பாடத்துக்கு பின்னாடி வந்திருக்கும். சரிங்களா? அதே புதிய புத்தகமாக இருந்துச்சுன்னா 6வது புத்தகத்தில் மயங்கொலிகள்னு ஒரு டாபிக் இருக்கும். அல்லது பொது 10th புக்கில் பார்த்திங்கன்னா தனியாக மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியிலையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதிகம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பழைய 11th 12th பாடங்களுக்கு பின்னாடி இது கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் படிங்க, போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அந்த வேறுபாடு இது பொறுத்துக்கு அடிப்படையாக கேள்விகள் வரலாம். இதன் சார்பாக எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம்? 4 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இணை எழுத்துக்கள் அறிதல். இது தனிப்பட்ட முறையில் முந்தைய பாடத்திட்டத்தில் கிடையாது, இப்போ வைத்திருக்காங்க. இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது வல்லினத்துக்கு மெல்லினம், இடையினத்துக்கு இடையினம், உயிர் நெடிலுக்கு உயிர் குறில், ஆயுதத்துக்கு ஆயுதத்துக்கு எதுவுமே கிடையாது. இவ்வளோதான் டாபிக். ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய 6th மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் புது 6th ரொம்ப விளக்கமாக இருக்கும். இங்கே படிங்க போதும். ஒரு 2 பக்கத்துக்கு இருக்கும், அது போதும். அடுத்து சுற்றெழுத்து அப்படிங்கிறது இப்போ ஆட் பண்ண ஒரு டாபிக் தான். இது எங்கே இருக்குது? பழைய மற்றும் புதிய 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். வினா எழுத்துக்கள் மொத்தம் அந்த 5 எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை சார்ந்து எங்கே படிக்கணும்? புதிய மற்றும் பழைய 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். அப்போ இது எல்லாமே 6ஆம் வகுப்பு புத்தகம் சார்ந்து தான் வந்திருக்கும். ரொம்ப எளிமையான பகுதி. இது எல்லாமே சேர்ந்து எத்தனை கேள்விகள் வரலான்னா 3 முதல் 4 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிறது புதுசாக இப்போ ஆட் பண்ண ஒரு டாபிக். அது என்ன ஒருமை பன்மை பிழை? சரி, பிழைங்கிறதில்ல. ஒருமை பன்மை அறிதல்லாம் என்ன அப்படின்னா இப்போ பூ என்பது ஒருமை. சரிங்களா? இருக்கணும். பன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த பூ என்ற ஒருமைக்கு உண்டான பன்மை சொல்லை தேர்வு செய்க, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இந்த வடிவம் பழைய புக்கில் கிடையாது. புது புக்கில் இதற்காக தனியாக ஒரு டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க. மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில். எங்கே அப்படின்னா 8th புக்கில் இருக்கும். சரிங்களா? அடுத்து சொல் அப்படிங்கிற பகுதிக்கு உண்டான தனிப்பட்ட முறையில் தலைப்புகள் என்ன அப்படின்னா வேர்ச்சொல்லை அறிதல். வேர்ச்சொல்லை அறிதல், அது இல்லாமல் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் ஆகியவற்றுக்குண்டான வகையை அறிந்து கொள்ளக்கூடியது ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எழுந்தான், இதற்குண்டான வேர்ச்சொல் என்னன்னு கேட்டானா எழு என்பது தான் அர்த்தம். அல்லது எழுப்பினான், இதற்குண்டான வேர்ச்சொல் என்ன? எழுப்பு. அப்போ ஒரு வார்த்தை கொடுத்துட்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்யக்கூடிய வடிவம் ஒன்று. அதான் முதல் டாபிக்.
அது இல்லாமல் வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதை மற்ற வடிவம் மாற்றணும். என்ன வடிவம்? வினை முற்றாக மாற்றணும், வினை எச்சமாக மாற்றணும், வினையால் அடையும் பெயராக மாற்றணும், பெயரெச்சமாக மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு செல் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கலாம். அதற்குண்டான வினைமுற்று என்ன? சென்றான், சென்றால், எது வேணாலும் தரலாம் இல்லையா? அதுவே படி, அதற்குண்டான வினையெச்சம் என்ன? படித்து. வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படித்தவர். ஓகேங்களா? அல்லது நட, இதற்குண்டான பெயரெச்சம் என்ன? நடந்த. ஆக இந்த வேர்ச்சொல்லை கொடுத்து மற்ற வடிவமாக மாற்றணும், அல்லது மற்ற வடிவங்கள் கொடுத்து வேர்ச்சொல்லாக மாற்றணும். சரிங்களா? இதற்குண்டான வடிவத்தை தான் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாட புத்தகத்தில் குறிப்பிட்டு தனி சாப்டராக கொடுத்துருக்க மாட்டாங்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது பயிற்சி வினாக்களில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வினை சொல் சார்ந்து இங்கே எங்கெல்லாம் தலைப்புகள் இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா சொல்லிலக்கணம் முழுமையாக படிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோடைய வகைகள் தான் இங்கெல்லாம் இருக்குது. அப்போ எங்கே படிக்கலாம்? பழைய புத்தகமாக இருந்தால் 7, 8, 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீங்கள் படிக்கணும். புதிய புத்தகமாக இருந்தால் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ 7, 8, 9 பழைய புத்தகம், புதிய புத்தகம் 8, 9 ஆகிய புத்தகங்களில் இலக்கண பகுதி மற்றும் அதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அதுவும் புது புக்கில் ரொம்ப தெளிவாக அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ச்சொல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லை கொடுத்துருப்பாங்க. அது 3 காலத்துலேயும் 5 பால்லையும் மாற்ற முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஆக இந்த பகுதி வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த யூனிட்டில் வந்து அதிகமாக கேள்வி வரக்கூடிய பகுதி இதுதான் நினைக்கிறேன். 8லேருந்து 10 நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் உறுதியை இத்தனை வரும்னு நான் சொல்லலை. இந்த ரேஞ்சுக்கு வரலாம். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிலக்கணம் அதிகமாக கேட்பாங்க. அதுலேயும் வேர்ச்சொல் எப்பயுமே 6 கேள்விகள் வந்துடும். இந்த மாதிரி தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்ததுனால அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அயல் சொல் மற்றும் தமிழ் சொல். அதாவது அயல் சொல் என்றாலுமே பிறமொழி சொல் என்பது தான் அர்த்தம். இதே டாபிக் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அடுத்து இன்னொரு யூனிட்டில். சரிங்களா? ஆக இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அதிகம் பழைய புத்தகத்தில், அதாவது 7 to 12 எல்லா புக்லேயுமே இருக்கும். பழைய புக்கில் தான் அதிகம் இருக்கும். புது புக்காக இருந்தால் 11th இருக்கும். முதல் இயல் முடிஞ்ச உடனே புது புக்கில் ஒரு 20-25 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வாடகைன்னா என்ன, குடிக்கூலி, மாதம்னா என்ன, திங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது. எதிர்ச்சொல் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எல்லா புக்லேயுமே இருக்கும். 6 to 12 பழைய புக்காக இருந்தால் தனி தலைப்பாகவே கொடுத்துருப்பாங்க. புது புக்காக இருந்தால் பயிற்சி வினாக்கள்லாம் வந்திருக்கும். இது அதிகமாக கேள்விகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 கேள்விகள், அதுவே அதிகம்தான். அந்த ரேஞ்சு தான் கேட்பாங்க. அடுத்து வினைச்சொல் அப்படிங்கிறது. வினைச்சொல் அப்படிங்கிறது நீங்கள் மேலே அந்த வேர்ச்சொல் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுலேயே அந்த வினைச்சொல் என்பதும் கவர் ஆகிரும். ஏன்னா வினைச்சொல்லுக்குண்டான வடிவம் தான் முற்று வினை, அதாவது வினைமுற்று, இன்னொன்று எச்ச வினை, அதுதான் பெயரெச்சம் வினையச்சங்கிறது. அதிலே கவர் ஆகிரும். அப்போ அதுவுமே எங்கே படிக்கிறதுங்க? 7, 8 இந்த புத்தகத்தில் பழசு புதுசு ரெண்டுலேயுமே இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் அப்படிங்கிறது. இது இப்போ புதுசாக வந்த ஒரு தலைப்பு. என்ன அப்படின்னா எழுத்துப்பிழைனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஒற்றுப்பிழைனா இப்போ சந்திப்பிழைனா என்ன? கசத்தப, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த எழுத்து மட்டும் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அது வல்லின மிகு மிக இடன் படிப்போம். அதுவே மற்ற எழுத்துக்கள்லாம் ஒற்று வருமா வராதா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கிறது தான் ஒற்றுப்பிழை அறிதல் அப்படிங்கிறது. இது ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. இது நம்ம கட்டாயம் மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிங்கிறது கிடையாது. சும்மா நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆனால் இது கேள்வி அந்தளவுக்கு வருமா அப்படின்னாலும் டவுட்டு தான். சரிங்களா? இது எங்கே படிக்கலாம் அப்படின்னா பழைய 12th பயிற்சி வினாக்களில் அதிகம் கொடுத்துருப்பாங்க. அல்லது புது 7th 9th வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? எங்கள் பயிற்சி வினாக்களில் அல்லது மொழித்திறன் பயிற்சியில் நிறையா இருக்கும். அடுத்து பாருங்கள் புதிய ஒரு தலைப்பு, 2 வினைச்சொற்களுக்குண்டான வேறுபாடு அறிதல். 2 வினைச்சொற்கள்னால் இப்போ உதாரணத்துக்கு நடந்தார், நடத்தினார், குவிந்தது, குவித்தது, எரிந்தது, எரித்தது, இந்த மாதிரிலாம் அடங்கினான், அடக்கினான். இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வார்த்தை இருக்கும். ஆனால் நல்லா நுணுக்கமாக கவனித்து பார்த்தோம்னா அர்த்தம் கொஞ்சம் மாறுபட்டு வரும் இல்லைங்களா? ஆக 2 வினைச்சொல் கொடுத்துருப்பாங்க. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இடத்துல போய் நீங்கள் நிரப்பணும். அதாவது விடுபட்ட இடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அல்லது வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரலாம். இந்த வடிவம் வந்து நம்ம பழைய புக்கில் கிடையாது. புது புக்கில் வந்து 9th ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்கும். சரிங்களா? வினை சேம் இதே தலைப்பில் புது 9th புக்கில் மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க. படித்து பாருங்கள். அல்லது இந்த சாப்டர் நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னா வாக்கிய வகையில் தன்வினை பிறவினைன்னு இருக்குது பாருங்கள், அங்கே போய் படிங்க. சரிங்களா? இது கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 கேள்வி நாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக முதல் யூனிட்டில் வந்து என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்து 2வது யூனிட் என்ன அப்படின்னா சொல் அகராதி. மொத்தம் எத்தனை கேள்விகள் சொல்லியிருக்காங்க? 15 கேள்விகள் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ஒவ்வொரு தலைப்பு என்னென்னு பார்த்துக்கலாம்.
எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். மேலே வந்து எதிர்ச்சொல்னு கொடுத்துருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு எதிர்ச்சொல்னு கேட்கலாம். அதுவே இந்த பகுதி என்ன அப்படின்னா, எதிர்ச்சொல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தொடரை அப்படியே கொடுத்துடலாம். தொடரில் ஒரு வார்த்தை மட்டும் குறிப்பிட்டு இதற்குண்டான எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டுட்டு இதற்கு இதற்குண்டான எதிரான வார்த்தை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதிரான வார்த்தையை கேட்டு கீழே ஆங்கில வடிவமே விடையாக கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி வடிவம் தான் வந்து கேள்வியாக கேட்குறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது 1 2 கேள்வியில் வரலாம். இது எங்கே படிக்க வேண்டியது அப்படின்னா, பழைய 6 to 12 புதிய 6 to 12 எல்லா புக்லேயும் இருக்கும். ஏன்னா எதிர்ச்சொல்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா, எல்லா புக்லேயுமே இருக்கும். அடுத்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். இது முக்கியம். ஏன்னா இது காலங்காலமாக கேட்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து எப்படி நம்ம உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து ஒரு 5 கேள்வி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பழைய புக்கில் எங்கேயுமே கிடையாது. புதிய புத்தகமாக இருந்ததுன்னா 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஓரெழுத்து ஒரு மொழினே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் புக்கை தாண்டியும் படிக்கணும், அவுட் ஆஃப் புக். சரிங்களா, புக்கை தாண்டியும் படிக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. ஏன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான், நீங்கள் இருந்துட வேண்டாம். அதை தாண்டியும் இருக்குது. அப்போ புக்கை தாண்டி நீங்கள் படிக்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அதாவது ஒரே பொருள் தான், ஆனால் நிறைய வார்த்தை வந்திருக்கும். உதாரணத்துக்கு திங்கள், சந்திரன், இந்து, மதி எல்லாமே என்ன அர்த்தம்? நிலவு என்ற ஒரே அர்த்தம் தான். அதே போல் பொருந்தாச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வடிவமாகத்தான் வரும்னு சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேலே பார்த்தோம், திங்கள், சந்திரன், நிலவு, சூரியன் கொடுத்துருவாங்க. இதில் எது பொருந்தாச்சொல்? அல்லது மா, பலா, வாழை, கொய்யான்னு கொடுத்துருவாங்க. எது பொருந்தாச்சொல்? சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன் பொருந்தாச்சொல் என்ன? இப்படியும் கேட்கலாம். அல்லது படைப்புகள் 3 படைப்புகள் நாடகமாக இருக்கும், ஒரு படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாவலாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து கொடுத்து கேட்கலாம். அப்போ வடிவம் என்ன வடிவம் வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த 2 பகுதியுமே வந்து குறிப்பிட்டு இதில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு பொருள் பல சொல் இருக்கிறத வந்து நீங்கள் 6 to 12 எல்லா புக்லேயுமே சொல்லும் பொருளும் பார்ப்பீங்க இல்லைங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி வடிவம் வரக்கூடியது. அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தைகள் நிறையா வந்திருக்கலாம். அதை நீங்கள் கோர்வே எழுதி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே பொருந்தாச்சொல் அப்படிங்கிறது என்ன வடிவம் வேணாலும் கேட்கலாம். அது இப்படி தான் வரும்னு சொல்லவே முடியாது. சரிங்களா, ஆக இதை சார்ந்த கேள்விகள் எத்தனை கேட்கலாம்? பொருந்தாச்சொல் உறுதியாக ஒரு 5வது எதிர்பார்க்கலாம். மிக முக்கியமான பகுதி அது. ஏன்னா எப்பயுமே அது வந்து காலங்காலமாக கேட்கக்கூடியது. ஏதோ ஒரு வடிவத்தில் கேட்டுருவாங்க. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. எல்லா புக்லேயுமே இருக்கும். பயிற்சி வினாக்களில் ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் வந்திருக்கும். ரொம்ப எளிமையான ஒன்று. இதுக்கு என்ன ஞாபகமாக இருக்கணும்? அகர வரிசை ஆய்க்கு ஞாபகமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் பன்மொழி நம்ம புக்கில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் பழைய புக்கில் எடுத்துக்காட்டுகள் வேணால் கொடுத்துருப்பாங்க. அதை இலக்கண குறிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பொருள் பன்மொழினா என்ன? ஒரு பொருளை தரக்கூடிய 2 வெவ்வேறு வார்த்தை சேர்ந்து வந்திருக்கும். நடுமையம் அப்படிங்கிற மாதிரி. இது வரலாம், வராமலும் போகலாம். அடுத்து இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள். அதாவது ஒரு வார்த்தை 2 அர்த்தம் தரும். இப்போ உதாரணத்துக்கு மதினா என்ன அர்த்தம்? நிலவுன்னு சொல்லலாம், அல்லது அறிவுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரே பொருளை ஒரே வார்த்தை 2 அர்த்தம் தர மாதிரி இருந்துச்சுன்னா அது இருபொருள் குறிக்கும் சொற்கள்னு சொல்லுவாங்க. இது பழைய புக்கில் கிடையாது. புது புக்கில் வந்து 6, 7, 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் மொழியை ஆள்வோம் அந்த பகுதியில் வந்திருக்கும். நீங்கள் அங்கே படிங்க. இதுவும் வரும் உறுதியான்னு சொல்ல முடியாது. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படிங்கிறது இப்போ ஆட் பண்ண ஒரு டாபிக் தான். மேலே இருக்கிறது இப்போ ஆட் பண்ண ஒரு டாபிக் தான், புது டாபிக். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படிங்கிறது நம்ம புது 7th புக்கில் ஒரு பாடமே இருக்கும் இல்லைங்களா, பேச்சு மொழி, எழுத்து மொழின்ட்டு. அதை ஜஸ்ட் நீங்கள் படித்து பாருங்கள். தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் பேசுகிறோம். ஆனால் ஒரே ஸ்லாங்காக பேசுகிறோமா அப்படின்னா கிடையாது. வட்டாரத்துக்கு ஏற்ப சில வார்த்தைகள் மாறி வந்திருக்கும். அதான் நம்ம சாம்பிளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இருக்கிறது, இருக்கு, கீதுன்னு முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தை கொடுத்து உண்மையான வடிவம் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. அதே போல் மற்ற வடிவங்கள் எப்படி இருக்கும், மற்ற வார்த்தைகள் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். இது நீங்கள் அந்த 7வது புத்தகம் மட்டும் இல்லை, புக்கை தாண்டி வெளியே போகிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா, அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அதிகம் கேள்வி இங்கேயும் வரும். 6 to 12 எல்லா புக்லேயும், புது புக்கு, பழைய புக்கு எல்லா இதுலேயுமே வரக்கூடிய பொருள் கூறு நீங்கள் முழுமையாக பாருங்கள். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வடிவமாக கேட்பான்? தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளை மட்டும், ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்து பொருள் கேட்பானா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி இருக்காது. பொறுத்துக்கு அடிப்படையாகவும் கேள்விகள் வரலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லும் பொருளும் அறிதல். அதே தான் இது இங்கே கொடுத்துருக்காங்க. கேள்வி வடிவம் மாறுது. ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதுக்கு இணையான வேறு சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பொருள் கூறு தான் இன்னொரு வடிவமாக கேட்குறாங்க. இது எங்கே இருக்குது? சேம் அதே தான். 6 to 12 எல்லா பொருள் கூறும் பாருங்கள்.
அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது. இதுவும் என்ன 6 to 12 எல்லா புக்லேயுமே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள். பயிற்சி வினாக்கள் என்னத்தை பார்க்கணும், நிரப்புக இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்து படிங்க. ஏன்னா பயிற்சி வினாக்கள் என்னவோ அதை தான் அவங்க பெரும்பாலும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த நிரப்புக அப்படிங்கிற பயிற்சி வினா அதுவும் புது புக்கில் நிறையவே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஒன்றும் இல்லை, மேலே பார்த்த இல்லைங்களா, சொல்லும் பொருளும் அறிதல். சேம் அதே தான், சொல்லும் பொருளும் அறிதல் என்றாலும் ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் என்றாலும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் என்றாலும் ஒரே பாடம் தான், ஒரே பகுதி தான், பொருள் கூறு அப்படிங்கிறது தான். ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய விதம் வேறங்கிறாங்க. ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, அந்த பொருத்தமான பொருள் என்ன தேர்வு செய்கன்னு கேள்வியாக வருங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பொருள் கூறு தான் அதிகமாக வருங்கிறாங்க. அதுவுமே இங்கே 6 to 12 முழுமையாக படிங்க. அடுத்து பாருங்கள், இலக்கணத்தில் எவ்வளோ தலைப்புகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதான் ஊர் பெயருக்கு உண்டான மருவை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். தஞ்சாவூர்னா தஞ்சை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மருவை கண்டுபிடிச்சி எழுதணும். இந்த மரு அப்படிங்கிறது நம்ம பாட புத்தகத்தில் பழைய புத்தகமாக இருந்தால் 8லேயும் புதிய புத்தகமாக இருந்தால் 7 மற்றும் 10ஆம் வகுப்புலையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஊர் பெயர்கள் அவ்வளோக்கு இருக்கான்னு பார்த்தா ஒரு 4-5 ஊர் பெயர்கள் தான் இருக்கும். ஆனால் புக்கை தாண்டி நீங்கள் போய் படிக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் முக்கியமான நகரங்கள், இதற்குண்டான மரு என்ன, உண்மையான பெயர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை சார்ந்து ஒரு 2 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பிழை திருத்துக, மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு, ஓர் ஆகிய அந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தணும். ஒரு என்பது எங்கே பயன்படுத்துவோம், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடியும். ஓர் என்பது எங்கே பயன்படுத்துவோம், உயிரெழுத்துக்கு முன்னாடியும் பயன்படுத்துவோம். அப்போ அதன் அடிப்படையாக ஒரு 2 கேள்வியாவது கேட்டுருவாங்க. இது எங்கே இருக்குது, பழைய 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். அது இல்லாமல் புதிய 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் தனியாகவே அது சாப்டரை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது ரெண்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். அதாவது வலுவுச்சொல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது தெரியுங்களா, பழைய புக்கில் இருந்தது, பழைய சிலபஸ்லேயும் இருந்தது. அந்த வலுவுச்சொல்லை தான் இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம பேச்சு வழக்கில் அந்த வார்த்தை, இப்போ உதாரணத்துக்கு அறிவாள் மனை எப்படி சொல்லுவோம், அருவாமனைன்னு சொல்லுவோம். தாழ்பால் எப்படி சொல்லுவோம், தாப்பான்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதே போல் சிகைக்காய் எப்படி சொல்லுவோம், சீக்காய் அல்லது சீயக்காய் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடுறோம். அப்போ உண்மையான வடிவம் என்ன என்பது கேள்வியாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா பழைய புக்கில் நிறைய இருக்கும். பழைய 9th 12th நிறையா இருக்கும். அது இல்லாமல் புது 10th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், சேம் அதே தான். என்ன பண்ணுறான் அடுத்து, பேச்சு வழக்கு தொடர்களில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம். மேலே வந்து அந்த வலுவுச்சொல் தனியாக கொடுத்து என்னன்னு கேட்குறது, அதுவே வலுவுச்சொல்லே ஒரு தொடராக வந்துருக்கும். அது 2வது வடிவம். சரிங்களா, இது எங்கே படிக்கணும், 9th 12th. அடுத்து என்ன, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கிறது. அது என்ன புது டாபிக் இது, பழைய புக்கில் அதளவு கிடையாது, புது புக்லேயும் அந்தளவு கிடையாது. புது 6th புக்கில் மட்டும்தான் வந்திருக்கும். ஒவ்வொரு இயல் முடியும் பொழுதும் வார்த்தைகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு 5-6 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன வார்த்தையாக இருக்கும். அதை இணைத்து புதிய ஒரு வார்த்தையை, பெரிய வார்த்தையை நீங்கள் உருவாக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஒரு ஜில்லி டாபிக்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவு தேவையில்லாத ஒரு டாப்பிக்கை வந்து இப்போ கொடுத்து வச்சுருக்காங்க. இது கேள்வி எந்தளவு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் 1ஓ 2ஓ வரலாம். சரிங்களா, அவ்வளோதான் இருக்கும். சரி, அடுத்த டாபிக் பாருங்கள். மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால், இந்த வார்த்தைகளை தொடரில் எங்கே இணைக்கணும், அதை சார்ந்த கேள்வியாக இருக்கும். அதே போல் கீழேயுமே பாருங்கள், எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு, இந்த வார்த்தைகளும் எந்த இடத்துல போய் நிரப்பணும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். அதாவது ஒரு தொடரை கொடுத்துருவாங்க. தொடருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் பண்ணி இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். எந்த இணைப்பு சொல்லை கொண்டு போய் இடையில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். அதான் அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்தில் சேர்த்தல் என்பதுதான் கேள்வி. அந்த வார்த்தைகளை 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா புது புக்கில், கிட்டத்தட்ட எல்லா புக்லேயுமே பின்னாடி அந்த ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி பயிற்சி வினாக்களில் கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கில் கிடையாது. மேலேயே சொல்லிலக்கணம் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த சொல்லிலக்கணத்தில் வரக்கூடிய இடைச்சொல் அதை சார்ந்த ஒரு பகுதி தான் இது. இது இப்போ ஆட் பண்ண ஒரு டாபிக். இது எப்படியே ஒரு 3 4 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். முக்கியமாக அது தப்பு பண்ணக்கூடிய ஒரு பகுதியும் கூட. ஏன்னா கிட்டத்தட்ட சில வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நுணுக்கமாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து என்ன இருக்குது, பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து. அது என்ன பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து, ஓர் எழுத்தாக இருக்கணும், ஆனால் பொருள் தரணுமா. சரிங்களா, அது என்ன ஓர் எழுத்து. இப்போ ஈ என்றால் என்ன, ஒரு உயிரினம் இல்லையா, ஒரு பூச்சி இனம். அல்லது பூ என்றால் என்ன, மலர்.
தை என்றால் என்ன? ஒரு மாதம். சரிங்களா? தைப்பது. இந்த மாதிரி ஓர் எழுத்து ஆனால் அது பொருள் தரணும். இத தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லைங்களா? என்னங்க ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது. அப்போ அந்த டாப்பிக்கில் இது கவர் ஆயிரும். அதனால இது விட்டுருங்க. அடுத்து பாருங்க, பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். பல பொருள் தரணும். ஆனா ஒரு வார்த்தையா இருக்கணும். அது என்ன? உதாரணத்துக்கு இப்ப படின்னு நாம்ப எடுக்கிறோம். படி என்றால் என்ன? படிக்கிறது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அளவைன்னு சொல்லலாம். அல்லது வந்து படிக்கட்டுன்னு சொல்லுவோம். அல்லது அச்சுப்படின்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தை தான் நெறைய அர்த்தம் தர மாரி. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ சொல்லப்போனா பொருள் கூறுல நீங்க படிக்கலாம். அதில வரக்கூடிய வார்த்தைய கோர்வையா எடுத்து எழுதிச்சுக்கலாம். அல்லது இன்னொரு வடிவம் என்ன? புது புக்ல 6, 8, 10 இந்த 3 புத்தகங்கள்ல இந்த தலைப்பு தனியாவே இருக்கும். சரிங்களா? எங்க பயிற்சி வினாக்கள்ல இருக்கும். அதாவது மொழியோடு விளையாடுன்னு ஒரு டாபிக் வருது இல்லைங்களா? அதில இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்து படிச்சுக்கோங்க. இது கேள்வி வந்தால் ஒரு 2 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2ஓ 1 தான் வரும். சரிங்களா? சரி, அடுத்த யூனிட் அதாவது எழுதும் திறன் அப்படிங்கிற தலைப்புல மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதையுமே 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதில வந்து முதல் பகுதி என்ன அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படிங்கிறது. அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் குடுத்திருப்பான். ஆனா முழுமையா அதாவது நிறைவு பெற்ற ஒரு தொடரா இருக்கான்னு பார்த்தா இருக்காது. இது முன்னுக்கு பின்னாக அந்த வார்த்தைகள் மாறி இருக்கும் இல்லையா? ஆக இது எளிமையான ஒரு தொடரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பாடல் வரி கூட கொடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கு. பாடல் வரி இருக்கலாம், அல்லது திருக்குறளா இருக்கலாம். அப்ப இதிலயுமே வந்து நம்ம புது புக்ல ஆ பயிற்சி வினாக்கள்லயும் சரி, பழைய புக்லயும் சரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதே போல தான் அந்த வரிகள் மாத்தி மாத்தி கொடுத்து சரியானது என்னதுன்னு இருக்கும். ஆக பயிற்சி வினாக்கள் என்ன இருக்கோ அத ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க பாருங்க. அதன் பிறகு மற்ற இடத்துக்கு நீங்க போலாம். சரிங்களா? குறிப்பிட்டு இந்த வரிகள தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் பார்த்துக்கோங்க. இது கட்டாயம் கேள்வி வரும். ஒரு 3 முதல் 4 கேள்வி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தொடர் வகைகள். தொடர் வகை அப்படிங்கிறது மொத்தம் 16 வகை இருக்கு. அதில குறிப்பிட்டு 4 வகை சொல்லியிருக்காங்க. செய்வினை வாக்கியம், செயல்பாட்டு வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம்னு சொல்லிட்டு. ஆக நம்ம சொல்லப்போனா 16 வகையும் படிங்க. முக்கியத்துவம் கொடுத்து இத 4யும் படிச்சுக்கோங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கிய வகை சார்ந்து எப்படி நம்ம ஒரு 5 கேள்வி எதிர்பார்க்கலாம். எந்த புக்ல இருக்கு? பழைய புக்கா இருந்தா 8, 10 அதாவது முக்கியமா 10ஆம் வகுப்பு புத்தகம் பாருங்க. 10ஆம் வகுப்பு புத்தகமா இருந்தா பக்கம் 24ல இருக்கும். புது புத்தகமா இருந்துச்சுன்னா, முக்கியமா 9ஆம் வகுப்பு புத்தகத்த பாருங்க. 8, 9, 10 எல்லா புக்லயும் இருக்கலாம். ஆனா 9ஆம் வகுப்பு புத்தகத்துல அதிகமாவே இருக்கும். தொடர் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல குடுத்திருப்பாங்க. அத படிங்க. சரிங்களா? அடுத்து ஒருமை, பன்மை, பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். அதாவது அல்ல, அன்று எங்க பயன்படுத்தணும்? அது, அஃது எங்க பயன்படுத்தணும்? இது, இஃது எங்க பயன்படுத்தணும்? இந்த மாரி அந்த பிழைகளை அறிந்து சரியா பயன்படுத்தக்கூடியது இந்த வகை. இது வந்து ஒரு 3 கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். எங்க இருக்கு அப்படின்னா, பழைய புக்ல அதிகமா இருக்கும். எங்க? பழைய 8த், 10த், 12த் இந்த புத்தகங்கள்ல அதிகமாகவே இருக்கும். புது புக்கா இருந்தா 6, 8ல மட்டும் தான் வந்திருக்கும். படிங்க. அடுத்து மரபு தமிழ் அப்படிங்கிற பகுதியில 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அது அந்த மாரி காட்ட கிடையாது. எடுத்துக்காட்டுகள் நெறைய குடுத்தோம்னா நெறைய குழப்பமா இருக்கும். என்னன்னு நான் சொல்லிர்றேன் பாருங்க. திணை மரபு, பால் மரபு, காலம் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, வலு அமைதின்னு ஒரு டாபிக் இருக்கு. நம்ம 10த் புக்ல வலு அமைதின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க இல்லையா? அத படிக்கணும். சரிங்களா? அதுவே அடுத்து வரக்கூடிய இளமை பெயர், ஒலி மரபு, வினை மரபு, தொகை மரபு இதெல்லாம் என்ன அப்படின்னா, மரபு பிழைகள். மரபு பிழைகள். சரிங்களா? இதெல்லாம் எங்க போய் படிக்கிறது? எல்லா புக்லயுமே இருக்கும். சரிங்களா? பழைய புக்கா இருந்துச்சுன்னா 8, 9, 10, 11, 12 இந்த புக்லயும், புது புக்ல 8, 10, 12 இந்த புத்தகத்துல நெறையாவே இருக்கும். சரிங்களா? இந்த பகுதி போய் படிங்க. இதுல மரபு பிழை என்பது தான் மிக முக்கியம். இந்த முதல் 3 தலைப்பு சார்ந்த கேள்விகள் அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பில்ல. மரபு பிழை சார்ந்து அதிகமாக கேள்விகள் வரும். சரிங்களா? எப்படியும் ஒரு 4லிருந்து 5 கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். இது மிக முக்கியம். சரிங்களா? அடுத்து இப்ப புதுசா ஆட் பண்ண ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நிறுத்தல் குறியீடு. 3வது சாப்டரா இதான் குடுத்துருப்பாங்க. நிறுத்தல் குறியீடு அப்படிங்கிறது பழைய புக்லயும் இருக்கும். எங்க அப்படின்னா 12த்ல நெறையவே இருக்கும். 10த்த விட 12த்ல நெறையா இருக்கும். புது புக்கா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லா இதுலயுமே குடுத்துருப்பாங்க. ரொம்ப டெப்த்தா எதெல்லாம் குடுத்துருப்பாங்க அப்படின்னா, 8த் 10த், 11த் இந்த புத்தகங்கள்ல அதிகமாவே கொடுக்கப்பட்டிருக்கும். தரவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? நிறுத்தல் குறியீடு சார்பாக எப்படி ஒரு 3 முதல் 4 கேள்வி எதிர்பார்க்கலாம். இது நெறைய தப்பு பண்ணக்கூடிய இடமும் கூட இது. ஆக முழுமையா நீங்க பார்த்துக்கணும். சரி, அடுத்த யூனிட் என்ன? கலைச்சொற்கள் அப்படிங்கிற பகுதியில மொத்தம் எத்தனை கேள்விகள்? 10 கேள்விகள். நீங்க 6 டூ 12 புது புக்கு தான் இங்க முக்கியமே. சரிங்களா? எல்லா புக்லயுமே எல்லா இயல் முடியும் பொழுது அதாவது அடுத்த இயல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல
ஒரு 10 வார்த்தை, ஒரு 5 வார்த்தை, 8 வார்த்தை பக்கமா கொடுத்துருப்பாங்க. 6 டூ 12 எல்லா புக்லேயும். அந்த வார்த்தைகள கோர்வையாக எழுதி படிக்க பாருங்க. பெரும்பாலும் அங்கருந்து தான் கேள்வி எடுப்பாங்க. பழைய புக்கா இருந்ததுன்னா 9த், 12த் இந்த புக்கில நீங்க பாருங்க. அது சும்மா வாசிச்சு பார்த்தா போதுங்கிற மாரி தான் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அறிந்திருக்க வேணும்னு குடுத்துருப்பாங்க. என்னென்ன தலைப்பு? அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு. நீங்க ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, இதில இருக்கக்கூடிய 6 டூ 12ல என்ன கலைச்சொல்லோ, அது எல்லாமே தனிப்பட்ட முறையில பிரிச்சு குடுத்துருக்காங்க. இது சம்மந்தமா தான் அதிலேயே இருக்கும். சரிங்களா? இதுதான் நான் இதற்குண்டான ஆங்கில வடிவத்துக்குண்டான தமிழ் வடிவம் தான் அவங்க கேட்குறாங்க. மொத்தம் 10 கேள்விகள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. என்ன படிக்கிறது மட்டும் கொஞ்சம் வார்த்தை அதிகமா இருக்கும். தயவு செஞ்சு படிச்சிருங்க. சரிங்க. அடுத்த யூனிட் என்ன? வாசித்தல் திறன். இது புதுசா இப்ப ஆட் பண்ண ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, மொத்தம் 15 கேள்வி சொல்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. வாசிச்சு பார்த்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அத பொறுத்து ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆக தமிழ் மொழி படிப்பதற்கும், புரிந்து கொள்வதற்கும் உண்டான திறமைய சோதிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இது மனப்பாட பகுதிலாம் கிடையாது. என்ன பண்றாங்க, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை. ஒரு பேராகிராஃப் இருக்கும். அத படிக்கிறீங்க. அதுலேருந்து ஒரு 4 கேள்வியோ, 5 கேள்வியோ கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு பேரா குடுத்துருப்பான். ஒரு 4, 5 கேள்வி கேட்பாங்க. 5வது கேள்வி என்னவா இருக்கும்னா, ஒரு பத்தியிலிருந்து அதற்கு சரியான ஒரு தலைப்பை வந்து நீங்களே வைங்க அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க இல்லைங்களா? சேம் அதே தான் மறுபடியும் திரும்ப வந்திருக்கு. பள்ளி காலத்துக்கே போற மாரி, நினைவுபடுத்துற மாரி இந்த தலைப்ப குடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 6 டூ 12 புது புக்கு, பழைய புக்கு எல்லா புக்லேயுமே ஒவ்வொரு இயல் முடியும் பொழுதும் வந்திருக்கும். சரிங்களா? அல்லது மொழியோடு விளையாடு, மதிப்பீட்டு திறன், கேட்டல் திறன் இந்த மாரி தலைப்புகள்ல அத கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து தான் கேட்பாங்க. புக்க தாண்டி இது போகாது இந்த பகுதி. சரிங்களா? எத்தனை பேரா வரலாம்? 1ஓ 2ஓ வரலாம். கேள்வி வந்து அதை பொறுத்து வரும். சரிங்களா? சேம் அதே போல தான் பாருங்க. இந்த ஒண்ணு புக்லேருந்து வரும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, செய்தித்தாள், தலையங்கம், முகப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இதை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரா குடுத்துருவாங்க. அங்கேருந்து கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்றாங்க. அதான் புரிந்து கொள்ளும் திறன். சரிங்களா? சேம் அப்ப 10லிருந்து கேள்வி கேட்க போறாங்க. 2 வடிவமா சொல்லியிருக்காங்க. அடுத்து உவமை தொடருக்குண்டான பொருளறிதல் அப்படிங்கிறது. உவமை தொடருக்குண்டான பொருளறிதல். உவமை தொடர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? உவம உருபு என்ன? போல என்பது தான். அப்ப எந்த ஒரு தொடரா இருந்தாலும் கடைசில போலன்னு முடிச்சிருப்பாங்க. கிணற்று தவளை போல, நகமும் சதையும் போல, ஆம், அடுத்து உடலும் உயிரும் போல, இந்த மாரி போல என முடிச்சிருப்பாங்க. அதான் உவமை தொடர். அந்த தொடர குடுத்துட்டு அதற்கு என்ன பொருள்? எளிமையா முறையில ஒரே வார்த்தை, 2 வார்த்தையில நீங்க அர்த்தம் சொல்லணும். அது எங்க இருக்கும் அப்படின்னா, எல்லா புக்லேயுமே புது புக் எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா புக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி கொடுத்துருப்பாங்க. பழைய புக்ல 10த்ல மட்டும் வந்திருக்கும் பாருங்க. சரிங்களா? இது ஒரு 2 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். 2லேருந்து 3 கேள்வி எதிர்பார்க்கலாம். அடுத்து மரபு தொடருக்குண்டான பொருளறிதல். இது அந்த அளவுக்கு கேட்கறது இல்ல. வந்தா ஒரு கேள்வி வரும். இது அதிகம் வந்து பழைய புக்ல கிடையாது. புது புக்ல 8, 9, 10ல மட்டும் வந்திருக்கும் படிங்க. அடுத்து பழமொழிகள் அறிதல் அப்படிங்கிறது. பழமொழிகளுக்குண்டான பொருள் அறிதல்னு குடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பொருள் கேட்பாங்களா அப்படிங்கிறது உறுதியான தகவல் இல்ல. என்ன கேட்கலாம் அப்படின்னா, பழமொழிய கொடுத்துருப்பான். ஆனா முழுமையா இருக்காது. பாதிய கொடுத்து மீதி என்னன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது ஒரு வார்த்தைய எடுத்துட்டு விடுபட்ட இடம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது பழமொழியவே மாத்தி மாத்தி ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாரி கொடுத்துட்டு சரியான பழமொழி என்னன்னு சொல்லி கேட்கலாம். இது அதிகம் எங்க இருக்கு? புது புக்கு தான். 7, 8, 9, 10ல இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியம்னா 7வது புத்தகம். புது 7வது புத்தகத்தில சொலவடைன்னு ஒரு பாடம் இருக்கு இல்லைங்களா? அந்த பாடம் படிங்க. அங்க தான் அதிகம் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பழைய புத்தகமா இருந்தா 10ஆம் வகுப்பு புத்தகம். சரிங்களா? அடுத்து ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதே தான் மேலேயே சொல்ட்டாங்க. சரிங்களா? அரசு சார்ந்த செய்திகள், அதிலேயே தான் இங்கேயும் வரக்கூடியது. அப்ப அந்த உள்ளடக்கங்கள், அரசு சார்ந்த ஆவண உள்ளடக்கங்கள் சம்மந்தமா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி கொடுத்துருவாங்க. அதாவது பத்திங்கிறத தாண்டி ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு விளம்பரம் மாரி கொடுக்கலாம். அதிலருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அதை பொறுத்து நீங்க கேள்விக்கு விடையளிக்கிற மாரி இருக்கும். இது புதுசா இப்ப ஆட் பண்ண ஒரு பகுதி தான். நீங்க நம்ப ஸ்கூல் புக்லயே புது புக்ல அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுமா கொடுத்துருப்பாங்க. உறுதியா இந்த புத்தகம் தான் படிக்கணுங்கிறது கிடையாது. ஸ்கூல் புக்லயே ஒரு 2, 3 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு பாக்ஸ் மாரி, ஒரு படம் மாரி போட்டிருப்பாங்க. அந்த படத்துக்கு கீழ கேள்விகளும் கேட்டிருப்பாங்க. அத படிச்சு பாருங்க, போதுமானதா இருக்கும். சரிங்களா? அடுத்த யூனிட் என்ன? மொழிபெயர்ப்பு. அதாவது எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். முன்னாடி கலைச்சொல் என்பதும் ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தான். அதேபோல அயல் சொல், பிற மொழி சொல்
அயல் சொல் என்றாலும் பிறமொழி சொல் என்றாலும் ஒன்றே தான். சரிங்களா? அப்போ அதே டாபிக் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த பிறமொழி வார்த்தை அப்படிங்கிறது வடமொழியாக இருக்கலாம், போர்த்துகீசியமாக இருக்கலாம், அரபு சொல்லாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம தமிழில் வந்து கலந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சாதம்னு சொல்லுவோம். சாதம் என்பது தமிழ் வார்த்தை கிடையாது. இது ஒரு பிறமொழி வார்த்தை. அப்போ அதற்கென தமிழ் வார்த்தை சோறு. அதே போல் வாடகை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம், வருடம், இது எல்லாமே பிறமொழி வார்த்தைகள் தான். இதற்கு தமிழ் வார்த்தை என்ன? அது இல்லாமல் ஆங்கில வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்ம புக்லேயே இருக்கும். எங்கே இருக்குது? பழைய புத்தகமாக இருந்துச்சுன்னா 7லேருந்து 12ஆம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் இருக்கும். புது புக்கில் 9, 10, 11லாம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இந்த புத்தகங்கள் படித்தால் போதும். இது இல்லாமல் 1, 2 வார்த்தைகள் வெளியே போகலாம். அது வந்து தனியாக நீங்கள் மெட்டீரியல் மாதிரி வாங்கி தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். இந்த பகுதி முக்கியம். ஏன்னா இங்கே மொத்தம் 5 கேள்வி கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் அதிகம் இங்கே கேட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா பயன்பாட்டில் இருக்கக்கூடியன்னு இப்போ வாட்ஸ்அப்னு சொல்லுவோம். அதற்குன்னா தமிழ் வடிவம் பூலானம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் அவங்களே ஒரு உதாரணம் கொடுத்துருந்தாங்க. பென் டிரைவ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இதற்கு தமிழ் வடிவம் என்ன? விரலின்னு சொல்லுவாங்க. வைஃபை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஃபேஸ்புக்குன்னு சொல்லுவோம், ட்விட்டர்னு சொல்லுவோம், இன்ஸ்டாகிராம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வடிவங்களுக்கு தமிழ் வடிவம் என்ன அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இது நம்ம பாடப்புத்தகத்தில் அந்தளவு கிடையாது. நீங்கள் புக்கை தாண்டி வெளியே படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆவணங்களுக்கு உண்டான தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், அதற்குண்டான மொழிபெயர்ப்பை புரிந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஆக இதை வந்து வடிவம் எப்படி வரும்னு அவங்க சொல்ல கிடையாது. தனிப்பட்ட முறையில் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலமாக கொடுத்துருக்கலாம், அல்லது கடிதம் ஆங்கில வடிவத்தில் கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு மனு, ஒரு கோரிக்கை விட்டு ஒரு மனு போடுறாங்க அப்படின்னா அதற்குமே ஒரு ஆங்கில வடிவம் கொடுத்துருக்கலாம். அதற்குண்டான தமிழ் வடிவம் என்ன? தனிப்பட்ட ஒரு வார்த்தையாகவும் வரலாம், ஒரு சென்டென்ஸே மாற்ற சொல்லியும் வரலாம், அல்லது சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம், சரிங்களா, ஒரு ஆங்கில வடிவத்தையே கொடுத்து முழுமையான பொருள் விளக்கத்தையும் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். இது உறுதியான தகவல் இல்லை. இதுவும் நீங்கள் புக்கை தாண்டி வெளியே படிக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? அடுத்து இறுதியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே இலக்கணம் சார்ந்த பகுதிகள். மொத்தம் 85 கேள்விகள். சரிங்களா? வெயிட்டேஜ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய பாடத்திட்டத்தில் இலக்கியம், ஆசிரியர் குறிப்பு சார்ந்து எப்படியும் 60 கேள்விகள் கேட்பாங்க. 60லேருந்து ஒரு 65 கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் இப்போ மாற்றப்பட்ட புதிய பாடத்திட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்தளவு கேள்விகள் கேட்கப்படாது. என்ன சொல்லிட்டாங்க, மொத்தம் 15 கேள்விகள் தான் கேட்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கடைசி யூனிட்டாக 7வது யூனிட்டாக வச்சுருக்காங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில். சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன இலக்கியம் இருக்குது, யார் யாரை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் எடுத்த உடனே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதாவது எல்லா புக்லேயும் வரக்கூடிய திருக்குறள், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நூலொலி பாக்ஸு, நூல் குறிப்பு அப்படிங்கிற பகுதியை படிக்கணும். சரிங்களா? 6 to 12 பழைய புதிய எல்லா புத்தகத்துலேயுமே திருக்குறள் தொடர்பான செய்திகள்ன்ட்டாங்க இல்லைங்களா? அப்போ தகவல் நீங்கள் முழுமையாக படிங்க. அது இல்லாமல் குறள் படிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்ன சொல்லிட்டாங்க, 20 அதிகாரங்கள் மட்டும் படித்தால் போதும். அந்த 20 அதிகாரங்கள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன, ஒழுக்கம் உடைமை எங்கே படிக்கணும், பழைய 10th இல்லைனா புது 10th இருக்கும். அடுத்து பொறையுடைமை எங்கே இருக்குது, பழைய 9th புது 9th இருக்கும். ஊக்கமுடைமை புது 6th மட்டும் இருக்கும். விருந்தோம்பல் புது 6th இருக்குது. அரண் வலியுறுத்தல் புது 6th இருக்கும். ஈகை புது 6th இருக்கும். சரிங்களா? அடுத்து பெரியாரை துணைக்கோடல் பழைய 10th புது 10th இருக்கும். வினை செயல் வகை புது 7th இருக்குது. அவை அஞ்சாமை புது 7th இருக்கும். கண்ணோட்டம் புது 10th இருக்கும். அன்புடைமை பழைய 6th புது 6th இருக்கும். கல்வி பழைய 7th புது 7th இருக்கும். அடுத்து நடுநிலைமை பழைய புக்கில் கிடையாது, 8th புக்கு, புது 8th புக். கூடா ஒழுக்கம் புது 8th புக்கு. கல்லாமை புது 8th புக்கு. அடுத்து செங்கோன்மை புது 8th புக்கு. எல்லாம் 8ஆம் புத்தகமாகவே வருது. அடுத்து பண்புடைமை பழைய 8th புது 8th. சரிங்களா? நட்பு ஆராய்தல் புது 8th. அடுத்து புறம் கூறாமை பழைய புக்கில் கிடையாது, புது 7th. அருளுடைமை பழைய புக்கில் கிடையாது, புது 7th. ஆக இது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 9th புக்கில் அவங்க கை வைக்கல. அதாவது 9th புக்கில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் கொடுத்துட்டாங்க. 9th 10th ஒரு சில அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் அதிகம் எங்கே வச்சுருக்காங்க, 6, 7, 8 தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது, பழைய புத்தகம் படிக்கக்கூடிய அந்த பகுதி
அந்த அதிகாரங்கள் எல்லாமே வந்து 10 10 கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 2ஓ 3ஓ குறள் தான் இருக்கும். படிங்க. அதாவது குறள் படிக்கணும், விளக்கத்தை படிக்கணும். அது இல்லாமல் அதற்குள்ள பொருள் கூறு, என்ன அதிகாரம், ஒவ்வொரு குறளும் என்ன அணி பயின்று வந்திருக்கு, இது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? திருக்குறளுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறம் சார்ந்த படைப்புகள். அதாவது நம்ம இலக்கியம் வந்து நிறைய இருக்கும். சங்க இலக்கியத்தில் ஆரம்பித்து எக்கச்சக்கமாக இருக்கும். அவ்வளோ படிக்க வேண்டாம், அறநூல்கள் மட்டும் படித்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா நாலடியார் எங்கே இருக்குது, பழைய 6th இருக்கும், இல்லைன்னா புது 7th வந்திருக்கும். நான்மணிக்கடிகை பழைய 6th, புது புக்கில் கிடையாது. பழமொழி 400 பழைய 6th, புது 7th இருக்கும். முதுமொழி காஞ்சி பழைய 7th, புது புக்கில் கிடையாது. திரிகடுகம் பழைய 7th, புது புக்கில் கிடையாது. இன்னா 40 புக்லேயே கிடையாது. புக்கை தாண்டி நீங்கள் படிக்கணும். சிறுபஞ்ச மூலம் இது வந்து 9th புக்கில் 2 விதமான புத்தகத்தில் 9th வந்திருக்கும். ஏலாதி என்பது பழைய 10th இருக்கும். புது புக்கில் எதுவுமே கிடையாது. பழைய 10th வந்திருக்கும். ஔவையார் பாட்டு, இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அறம் சார்ந்த படைப்புன்ட்டாங்க. அப்போ ஔவையார் நிறைய பேர் இருந்தாலும் அறம் சார்ந்த ஔவையார் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி வருது. அப்போ அறம் சார்ந்த ௌவையார் எங்கே இருக்காங்க அப்படின்னா பழைய 6th 7th இருப்பாங்க. ஆனால் புது புக்கு தான் மிக முக்கியம். ஏன்னா மூதுரைன்னு ஒரு தலைப்பில் வராங்க இல்லைங்களா, அந்த ஔவையார் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் நூலுக்கு உண்டான குறிப்புகள். அப்போ நூல் குறிப்புங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்காக இருந்து இவ்வளோ தான் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தமிழின் தொன்மை சிறப்பு, அதாவது என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தமிழின் தொன்மை, தமிழ் மொழி சார்ந்து வரக்கூடிய பாடங்கள் படிங்கன்னு நான் சொல்கிறேன். அது இல்லாமல் தமிழ் சிறப்பை பேசக்கூடிய பாடங்கள் படிங்க. இது பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா பழைய 7 10ஆம் புத்தகத்துலேயும் புது 6 8ஆம் வகுப்பு புத்தகத்துலேயும் அதிகமாக இருக்கும். அதாவது மொழி சார்ந்து வரக்கூடிய பாடங்கள் இதில் இருக்கும். அதை சார்ந்த பாடங்களை மட்டும் படிக்க பாருங்கள். ஏன்னா அங்கேருந்து கேள்விகள் எடுக்கலாம். அடுத்து பாருங்கள், மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். திராவிட மொழிகள் எங்கே இருக்குது? 9th புக்கில் சேம் இதே தலைப்பில் பழைய 9th இருக்கும். அல்லது புது புக்காக இருந்தால் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற தலைப்பு இருக்கும் இல்லையா? அந்த 2 பாடம் படிங்க போதும். அப்போ இந்த டாப்பிக்கே கவர் ஆயிடும். அடுத்து பாருங்கள், ஆசிரியர்களுக்கு உண்டான குறிப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. இப்போ அவ்வளோலாம் கிடையாது, ரொம்ப மிக குறைவாக மாற்றிட்டாங்க. அதில் பாருங்கள், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அதில் முதல் நபர் யார்? உவே சாமிநாத ஐயர். எங்கே படிக்கணும்? பழைய 6th தமிழ் தாத்தான்னு ஒரு பாடமே வரும். இல்லை அப்படின்னா புது 12th பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்னு ஒரு பாடம் வரும். அதில் வரக்கூடிய பாக்ஸ். தேப்போ மீனாட்சி சுந்தரம் புக்கில் கிடையாது. சி லக்குவனார் புக்கில் கிடையாது. புக்கை தாண்டி படிக்க வேண்டிய நபர்கள். அப்போ தேவிரான்னு ஒருத்தர் நபர் இருப்பார் இல்லைங்களா, தமிழ் இலக்கிய தகவல் கலைஞன்னு ஒரு புக்கு போட்டிருப்பார் தேவிரான்னு சொல்லிட்டு. அவருடைய புத்தகம் இவர்களுக்கு வாங்கி படிங்க, சரியாக இருக்கும். அடுத்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இதில் தேவனைய பாவாணர் மிக முக்கியமான ஒரு நபர். பழைய 8th தனி ஒரு பாடமே இருக்கும். புது 10th தமிழ் சொல்வளன்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் வரக்கூடிய பாக்ஸ். அடுத்து அகரமுதலி வரலாறு அப்படிங்கிறது பழைய 8th மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் கிடையாது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இது நிறைய இடங்களில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்திருப்பார். பழைய 9th பாருங்கள். அல்ல அப்படின்னா புது 6th அல்லது புது 10th பார்க்கலாம் நீங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ன தலைப்பில் வருவார்? தமிழ் கும்மின்னு நினைக்கிறேன் இல்லையா? புது 6th தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்திருக்கும். அதில் வரக்கூடிய பாக்ஸ். அடுத்து ஜியு போப் அதாவது வெளிநாட்டு தமிழ் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஜியு போப் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியம். பழைய 8th தனி ஒரு துணைப்பாடமாக வந்திருப்பாங்க. புது 11th சான்றோர் சித்திரம் சொல்லிட்டு வரக்கூடிய சாப்டரில் வருவார். அடுத்து வீரமா முனிவர் பழைய 8th தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படிங்கிற பாடத்துக்குள்ளார வருவார். புது புக்காக இருந்துச்சுன்னா 10th தேம்பாவணி இருக்கும். அதில் வரக்கூடிய பாக்ஸ் படிங்க. அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்ன்ட்டு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் எங்கே படிக்கணும்? 6லேருந்து 12 வரைக்கும் எல்லா புக்லேயுமே அவர் வந்திருப்பார். அவருடைய தகவலை கோர்வையாக்கி படிக்க பாருங்கள். அடுத்து டிகேசி இப்போ புதுசாக வந்த ஒரு நபர். பழைய புக்கில் கிடையாது. புது 7th புக்கில் திருநெல்வேலி சீமையும் கவிகள்னு ஒரு பாடம் வரும். இல்லைன்னா 11th புக்கில் சான்றோர் சித்திரன் இருக்கும். அதில் போய் பாருங்கள். அடுத்து தவத்திரு குன்றக்குடி அடிகள், இவர் புது புக்கில் மட்டும்தான் இருப்பார். புது 7th ஒப்புரவு நெறின்னு ஒரு பாடம் வரும். அதில் வரக்கூடிய பாக்ஸ் படிக்கணும். அடுத்து கண்ணதாசன் மிக முக்கியம். ஏன்னா திரைப்பட பாடலாசிரியரில் காலங்காலமாக வரக்கூடிய ஒரு நபர். பழைய 9th கண்ணதாசன் கவி இன்பம்னு ஒரு பாடம் இருக்கும், அதை படிங்க. புது 10th இருந்தால் காலக்கணிதம்னு சொல்லிட்டு ஒரு செயல் பகுதி வரும். அதில் வரக்கூடிய பாக்ஸ் படிங்க.
அடுத்து காயிதே மில்லத், இவருமே இப்போ வந்த ஒரு நபர் தான். காயிதே மில்லத் பற்றி அவ்வளோ கேள்விகள் வந்தது கிடையாது, பழைய புக்லேயும் கிடையாது. புது 7th கண்ணியமிகு தலைவர்னு ஒரு பாடம் இருக்கும், அதை படித்தால் போதும். அடுத்து தாரா பாரதி பழைய புக்கில் 12th புக்கில் வருவார். பழைய 12th வேலைகள் அல்ல வேள்விகளேன்னு ஒரு பாடம் இருக்கும், ஒரு செயல் இருக்கும், அதை படிக்கணும். அல்லது புது 6th பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றங்கால்ன்ட்டு ஒரு செயல் பகுதி வரும், அதற்கான பாக்ஸ் நீங்கள் பார்க்கணும். அடுத்து வேலுநாச்சியார், வேலுநாச்சியாருங்கிறது பழைய 8th புக்கில் விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பங்குன்னு ஒரு பாடம் இருக்கும், அதை படிங்க. இல்லை புது 6th வேலுநாச்சியார்னே ஒரு பாடம் இருக்கும், ஒரு கதை வடிவமாக இருக்கும், அதை படிக்கணும். அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அந்தளவு குறிப்பு கிடையாது, ஆனால் இவரை பற்றி கேள்விகள் அதிகம் வந்தே இருக்குது. பழைய அல்லது புதிய 6th புக்கில் இருக்கும். புது 6th புக்னா துன்பம் வெல்லும் கல்வின்னு சொல்லிட்டு ஒரு செயல் பகுதி, அதில் வரக்கூடிய பாக்ஸ். அடுத்து முடியரசன், முடியரசன் அப்படிங்கிறது நம்ம பழைய 8th புக்கில் பாடலுக்குள்ளார வந்திருப்பார், புது 6th புக்லேயும் இருப்பார். முடியரசன் புது 6th புக்கு, நானிலம் படைத்தவன் சொல்லிட்டு வரும், அதில் வரக்கூடிய பாக்ஸ். அடுத்து தமிழ் ஒளி, பழைய புக்கில் கிடையாது, புது புக்காக இருந்தால் 9th பட்டமரம் அப்படிங்கிற செயலில் வரக்கூடிய பாக்ஸ். அடுத்து ருத்திரங்கண்ணனார், இவர் பழைய புக்கில் கிடையாது, புது புக்கில் 7th வந்திருப்பார். சரிங்களா, அந்த கலங்கரை விளக்கம் அதில் வரக்கூடிய பாக்ஸ் பாருங்கள். கீவா ஜெகநாதர் பழைய புக்கில் கிடையாது, புது புக்கில் 7th வயலும் வாழ்வும் அப்படிங்கிற செயல் பகுதியில் பாக்ஸ் படிக்கணும். அடுத்து நாமக்கல் கவிஞர், பழைய புக்கில் 2-3 இடங்கள், ஆனால் 9th புக் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை பாருங்கள், அதிகமான கண்டென்ட் அங்கே தான் இருக்கும். அதே போல் புது 7th புக்லேயே வந்திருப்பார். புது 7th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய பாக்ஸு படிங்க. ஆக இத்தனை ஆசிரியர்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கா, மொத்தம் 20 பேர் தான் இருப்பாங்க, முழுமையாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக நம்ம ஒவ்வொரு பகுதியுமே தனிப்பட்ட முறையில் எங்கெங்கே போய் படிக்கணும், எந்தெந்த அளவு கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க, எந்த பகுதி கேள்விகள் குறைவாக கேட்பாங்க, இது எல்லாமே பார்த்துட்டோம். அது இல்லாமல் ஒரு சில பகுதி புக்கை தாண்டியும் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இது எல்லாமே அதாவது முழுமையான விளக்கம் நம்ம சொல்லியாச்சு. நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்ம கடமை, ஆனால் படிக்கிறது யாருடைய பொறுப்பு? உங்கள் பொறுப்பு தான். அந்தந்த இடங்களை நீங்கள் கோர்வையாக்கி எடுத்து படிக்க பாருங்கள். வரக்கூடிய தேர்வில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும் இல்லையா? சரி, இதற்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்தி பயிலகம் சார்பாக புது பேட்ச், புது டெஸ்ட் பேட்ச், புது ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்னது போல் வரக்கூடிய தை 1 பொங்கல் திருநாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஒவ்வொரு தலைப்புக்குமே இப்போ ஒவ்வொன்றும் எந்தெந்த பகுதியில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் புக்கை தாண்டி போக வேண்டிய பகுதிகளாக இருக்கு இல்லையா, எல்லாமே நம்ம விளக்கத்தோடு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு புக்கை தாண்டி போகக்கூடிய பகுதிகளுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு பிடிஎஃப் ஒரு மெட்டீரியலுமே நம்ம தர மாதிரி இருக்கும். அதே போல் கேள்வி வடிவம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப புதுசு இல்லையா, அதனால் வந்து அந்த ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி முறைகளில் வந்து கேள்விகள் கேட்பாங்களோ அந்த வடிவத்திலேயே கொஷின் பேப்பர் நம்ம செட் பண்ணி டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தலைப்புகளுக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக வந்து நம்ம தேர்வு வைக்க போகிறோம். அது இல்லாமல் யூனிட் வாரியாக டெஸ்ட்டு, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாட புத்தகம் 6 to 12 எல்லாருமே படிச்சிருப்பீங்க. டெஸ்ட்டும் மற்ற அகாடமிஸில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் புது பாடத்திட்டத்தின்படி டெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவுமே நாங்கள் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு புக்குமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க, பழைய புக்கு புது புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் திருக்குறள் பகுதி இருக்குது இல்லையா, அது திருக்குறள் பகுதிக்குமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். திருக்குறளுக்குமே கிளாஸஸ் போகும். அதன் பிறகு புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன, இதுவுமே சொல்லித்தரப்படும். அடுத்து வந்து சிறப்பு தமிழ்லேயும் கேள்விகள் இப்போ எடுப்பாங்களா, அதுக்குண்டான பகுதியில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்லேயும் டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் பார்க்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 1000 ரூபா மட்டும்தான். மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு, அதாவது 99 94 70 17 22 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க தமிழர் திருநாளில் தமிழோடு இணைந்து செயல்படலாம். சரிங்களா? நன்றி.